ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா 10th சயின்ஸ் புக்கில் ஃபஸ்ட் லெசன் மோஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மோஷன்னாவே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் 9th 8th படிச்சிருப்போம். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் மோஷன். அந்த பொருள் இந்த மாதிரி லீனியராக மூவ் ஆகலாம். அதாவது நம்ம முன்னாடி கிச்சன் கிளாஸில் படிச்சிருப்போம் இல்லையா, 3 ஆக்சஸ் இருக்கும், எக்ஸ், ஒய், ஜெட். இந்த மாதிரி ஒரு கிராஃபில் எக்ஸ் டைரெக்ஷன்லையும் இல்லை ஒய் டைரெக்ஷன்லையோ இல்லை ஜெட் டைரெக்ஷன்லையோ இப்படி மூவ் ஆச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், லீனியர் மோஷன்னு சொல்லுவோம். ஓகே, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைப் ஆஃப் மோஷன் என்னென்னா சர்க்குலர் மோஷன். அதாவது ஒரு சர்க்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு பொருள் இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இப்படியே சர்க்குலர் மோஷன் அப்படி சுற்றி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சர்க்குலர் மோஷன்னு சொல்லுவாங்க. அது பாயிண்ட் ஏல ஆரம்பித்து திரும்ப பாயிண்ட் ஏக்கே அது ரீச் ஆகும். ரைட், இது செகண்ட் டைப் ஆஃப் மோஷன். ஸோ இப்போ ஒரு பொருள் மூமெண்ட்டில் இருக்கும், மோஷனில் இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆகுது, இல்லை ஆக்ஸலரேட் ஆகுது, இல்லை மூவ் ஆகுது. இதை நம்ம மோஷன்னு சொல்லுவோம். மூணாவது டைப் ஆஃப் மோஷன் என்னென்னா ஆசிலேட்டரி மோஷன். ஸோ ஆசிலேட்டரி மோஷன்னா என்னென்னா ஒரு பொருள் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பொருள் ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் இருக்குது அப்படின்னா மேலேருந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் தொங்க விட்றேன், ஒரு பொருளை தொங்க விட்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலை தொங்க விட்றேன் அப்படின்னா நான் இப்படி ஆசிலேட் பண்ணி விட்றேன் அப்படின்னா அந்த பொருள் இப்படி ஆசிலேட் ஆகும். ஸோ ஃப்ரம் இங்கே இந்த மாதிரி ஆசிலேட் ஆகும். இது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னா ஸோ பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பிக்கும் இடையில் இப்படி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஆசிலேட்டரி மோஷன். ஸோ இப்போ நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் மோஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன மோஷன், லீனியர் மோஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டரி மோஷன். ஸோ இப்போ மோஷன் என்னன்னு பார்த்தாச்சு. சரி, ஒரு பொருளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு எனர்ஜி தேவை. சிமிலர்லி நமக்கு ஃபோர்ஸ் தேவை. ஃபோர்ஸ்னால் என்ன? தமிழில் சொல்லும்போது விசைன்னு சொல்லுவோம். ஃபோர்ஸுங்கிறது ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ்லாம் நீங்கள் சின்ன கிளாஸில் எப்படி படிச்சுருப்பீங்கன்னா, ஃபோர்ஸ் இஸ் அ புஷ் ஆர் புல். அதாவது தள்ளுறது இல்லை இழுக்கிறது. ஓகேவா? புஷ் ஆர் புல்னு படிச்சிருப்போம். பட் உண்மையிலேயே ஃபோர்ஸுங்கிறது என்னென்னா ஒரு ஃபீலிங்ஸ். ரைட்? ஃபோர்ஸுங்கிறது என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கையை வச்சு ஒரு டோரை நான் இப்படி தள்ளுறேன் அப்படின்னா இந்த டோர் என்ன ஆகும்? மூவ் ஆகும். ரைட்? ஸோ அப்போ ஃபோர்ஸுங்கிறது என்னென்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபீலிங். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாடிக்கும் இன்னொரு பாடி, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஹேண்டு, இது டோரு, 2 பாடிக்கு இடையில் நடக்கிற அந்த இன்ட்ராக்ஷன். ஸோ அதுதான் அந்த ஃபோர்ஸ். அந்த ஃபீலிங் தான் ஃபோர்ஸ். நான் அந்த பொருளை அப்படி தொடுறேன், அதனால் அந்த பொருள் மூவ் ஆகுது. ஸோ அதுதான் ஃபோர்ஸ். ஐம் கிவிங் சம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ அதனால் அந்த பொருள் மூவ் ஆகுது. அந்த ஃபீலிங்க்கு பேர் தான் ஃபோர்ஸ். ரைட்? ஸோ ஃபோர்ஸ் இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணலாம். நியூட்டன் அதுக்கப்புறம் 3 லாஸ் ஆஃப் மோஷன்லாம் சொன்னார். தென் ஃபோர்ஸ் பற்றியும் நம்ம நிறையா கான்செப்ட்ஸ்லாம் படிச்சிருப்போம். அதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு பொருளுடைய 3 விஷயங்களை சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா ஸ்மைலி பால். ஸ்மைலி பாலை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்? ஸ்க்வீஸ் ஆகும். ரைட்? ஸோ ஒரு மாதிரி சுருங்கும், விரியும். அந்த மாதிரி ஷேப்பை சேஞ்ச் பண்ணலாம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி. இன்னொரு விஷயம் என்னென்னா டிரெக்ஷனை சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பம்பரம் அதோட ஆக்சிஸில் இப்படி சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே, நம்ம என்ன பண்ணுவோம்? கையில் பம்பரத்தை எடுக்கிறேன்னு சொல்லி எடுப்போம், இல்லை சாட்டையை வச்சு அந்த பம்பரத்தை சுற்றி மேலே தூக்கி போடுவோம், இல்லை காலால் ஏற்றி விடுவோம். இப்போ என்ன ஆகும்னா இதோட பொசிஷன், இதோட டிரெக்ஷன் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிரெக்ஷன் நோக்கி அந்த பம்பரம் மூவ் ஆகிட்டே சுற்றிக்கிட்டே போகுது அப்படின்னா நான் அந்த பக்கம் கை வச்சு இப்படி தள்ளி விடுறேன்னா அதோட டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கார் ரோட்டில் போயிட்டே இருக்குது, திடீர்னு இங்கிட்டிருந்து ஒரு கண்டெய்னர் லாரி இடிக்குதுன்னா என்ன ஆகும்? இந்த காரோட டிரெக்ஷன் இங்கிட்டோ இல்லை இங்கிட்டோ இல்லை இப்படி ரிவர்ஸ்லையோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ ஃபோர்ஸ் கேன் காஸ் அ சேஞ்ச் ஆஃப் சைஸ் ஆர் ஷேப் ஆர் ஆல்ஸ் த டிரெக்ஷன். ஸோ என்னென்ன சேஞ்ச் ஆகும்? ஷேப் சேஞ்ச் ஆகும், சைஸ் சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த 3 குவான்டிட்டிஸுமே ஃபோர்ஸ்னால் சேஞ்ச் ஆகும். ரைட்? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? சைஸ், ஷேப் சொல்லிட்டேன், இந்த டிரெக்ஷன் சொல்லிட்டேன். சைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் இருக்குது அப்படின்னா நீ ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஆப்பிளை உடச்சிட்டு அப்படின்னா அதோட சைஸ் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஸோ இது மாதிரி 3 குவான்டிட்டிஸுமே ஃபோர்ஸ்னால் சேஞ்ச் ஆகும். நம்ம கலீலியோ பற்றி கேள்விப்பட்டிருப்போம். கலீலியோ. ஸோ கலீலியோ இந்த ஃபோர்ஸை பற்றி 3 முக்கியமான விஷயங்கள், 3 இல்லை 4 முக்கியமான விஷயங்கள் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏர்த்தில் இருக்க எல்லா பாடிஸுமே எய்தர் ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கும், அதாவது நிலையாக இருக்கும், இல்லைனா யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ரைட்? ஸோ இந்த பூமியில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுமே எய்தர் ரெஸ்ட்டில் இருக்கும் இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களுமே எப்படி இருக்குன்னா, ஸோ அதோட ஸ்டேட்டை மாற்றுறதுக்கு ரெசிஸ்ட் பண்ணும். அது எப்படி சொல்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விடிய காலையில் ஒரு 6 மணி இருக்குன்னு வச்சுக்கோவேன். நீ ஒரு ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்கிட்டு இருக்கோம் பெட்டில் படுத்து, உங்கள் அம்மா உன்னை எழுப்புறாங்கன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவேன்? எந்திரிச்ச உடனே போயிடுவியா? பட் நீ என்ன பண்ணுவாங்க? நான் இன்னும் தூங்கணும் தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஸ்லீப் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டுன்னு வச்சுக்கோவேன்.
ஸோ நீ வந்து தூங்குறது. பட் வேக்கப்புங்கிறது ஒரு மோஷனில் எந்திரிச்சு போகிறது அப்படின்னா, ஸோ இங்கே நல்லா கவனிங்க, ரெஸ்ட் மோஷன் ரெண்டுமே என்னது வேறு ஸ்டேட். ரெஸ்ட்டுங்கிறது ஒரு ஸ்டேட், மோஷனுங்கிறது ஒரு ஸ்டேட். ஸோ இந்த ஸ்டேட்டை வந்து ஸ்விட்ச் பண்ண முடியாமல் ரெசிஸ்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்னென்னா வந்து இனர்ஷியா. ஸோ இது வந்து முக்கியமான கான்செப்ட். இனர்ஷியானா என்னென்னா எபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு ரெசிஸ்ட் த சேஞ்ச் ஆஃப் மோஷன் ஆர் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். எபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் எனி பாடி, இல்லை ஒன்று கூட வச்சுக்கோமே, எபிலிட்டி ஆஃப் யூ டு ரெசிஸ்ட் த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஸோ நீ அதை ரெஸ்ட்டில் இருக்கியோ இல்லை மோஷனில் இருக்கியோ, அந்த ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறத ரெசிஸ்ட் பண்ணுறது தான் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மூணாவது விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பாடி யூனிஃபார்ம் மோஷனில் இருந்துச்சுன்னா அது அந்த மோஷன்லேயே தான் இருக்கும் அன்லெஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் இட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு நீளமான பைபாஸ் ரோட்டில் ஒரு கார் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோமே, அது போய்கிட்டே இருக்கும் அன்லெஸ் ஒரு கண்டெய்னர் லாரி இடிக்குதோ இல்லை ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இடையில வருதோ, இந்த மாதிரி என்ன ஆகும், அப்படி வர வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் அந்த பாடி யூனிஃபார்ம் மோஷனை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். ஸோ இங்கே முக்கியமான விஷயம் நோட் பண்ணுறது என்னது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் அந்த பாடி அதோட ஸ்டேட்டில் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நாலாவது விஷயம் அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த காலத்தில் சயின்ஸையும் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸையும் ஒன்றா போட்டு குழப்பிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. கலீலியோ என்ன சொன்னார்னா, இன்கேஸ் வேக்கமாக இருந்துச்சு அப்படின்னா, வேக்கம்னா என்னென்னா வெற்றிடம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வேக்கம் சுச்சுவேஷனில் ரெண்டு பொருள் நம்ம கீழே ட்ராப் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே சேம் டைமில் விழுகும். ஃபார் எக்ஸாம்பிள், T1 is equal to T2. ஸோ T1ங்கிறது டைம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் 1 அண்ட் T2ங்கிறது டைம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் 2B, இல்லை A and B. ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் வந்து எடுத்துக்கிற டைம் பார்த்தோன்னா சேமாக இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொன்னார். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு விஷயம் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், மோஷன் என்னென்னு பார்த்தோம், ரைட். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன பார்த்தோம், மோஷன்னா என்னென்னு பார்த்தோம், தென் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் கலீலியோட அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் ஒரு 5 ப்ரிடிக்ஷன்ஸ் பார்த்தோம். தென் முக்கியமான விஷயம் இனர்ஷியானா என்னென்னு பார்த்தோம், ரைட். ஸோ இங்கே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நீங்கள் இன்னும் பொறுமையாக ரீகால் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.